இந்த வருஷம் முடியுதுல்ல, எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த வருஷம் இவர் சிறந்த நடிகர், சிறந்த பாடகர், அந்த மாதிரி சிறந்த அரசியல் தலைவர் இந்த வருஷத்தில் யார்? இப்போ மக்களுக்கு வர விரோதமாக இருக்குது எல்லாரும் முதல்ல போய் நிற்கிறது யாருன்னா சீமான் அண்ணன் தான். அப்படின்னு சொல்லணும்னா நிறைய மக்கள் கூட ஃபீல்டில் இறங்கி செஞ்சதில் திருமாவளவன் சொல்லலாம். சீமான், அண்ணாமலை, தளபதி என்னென்ன விஷயங்களில் போய் நின்று இருக்காரு? தான் அடிப்படை பிரச்சனைகளுக்கு விஜயகாந்த் எல்லா பேர் போய் நின்னாரு. விஜய் என்னன்னா மக்களிடையே இன்னும் ஈடுபாடாக இல்லை. ஒருத்தர் சூசைடாக பண்ணிக்கிட்டார், அதனுடைய மன உளைச்சலால் அங்கே வீடு எடுக்க போகிறாங்கன்றது. ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே குரல் கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்தார். டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களாம் போனாங்கன்னா ஒரே ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக போவோம். இவர் அந்த மாதிரி கிடையாது. இவர் நார்மலாக இவர் போனாலுமே நிறைய பேர் காட்ட மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் போகிறாரு. விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற என்னென்ன விஷயங்கள்? அரசியல் தலைவராக ஃபஸ்ட்டு ஒரே விஷயம் தான் ஓப்பனாக சொல்லணும்னா, ஆனால் இந்த 2024 இந்த மாதத்தோட முடியுது. இந்த ஒரு வருட காலத்தில் மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் இல்லை அடிப்படை போராட்டங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இவர் மக்களோட மக்களாக நின்னார்ப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அரசியல் தலைவர் இந்த 2024? அது சொல்லப்போனால் சீமான் தான். என்ன காரணம்? என்னென்ன போராட்டங்கள் அவர் கலந்துருக்காரு? எதனால் அவரை சொல்கிறீங்க? அவர் டிவியில் யூடியூப்பு எது திறந்தாலும் அண்ணன் தான் முதல்ல வர்றாரு, சீமான் அண்ணன். அது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு இடத்த ஆக்கிரமிப்புன்னு தமிழ்நாடு அரசு அதை எடுக்கிறதா இருந்தாலும் அத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்துன்னு இருக்கிற இடத்த அவங்க திடீர்னு போய் தமிழ்நாடு அரசு கரண்ட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வசதிலாம் பண்ணிவிட்டு அதை போய் அதுக்கும் போய் அண்ணன் தான் நிற்கிறாரு. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம், நிறையா இருக்குது. பரந்தூர் விமான நிலையம், அந்த காஞ்சிபுரம் மாவட்டம், அது எல்லா இடத்துக்கும் இப்போ மக்களுக்கு வர விரோதமாக இருக்குது எல்லாரும் முதல்ல போய் நிற்கிறது யாருன்னா சீமான் அண்ணன் தான். அவர் தான் நிற்கிறாரு. ஆமாம், இந்த நிற்கிற மாதிரி தெரியல. இந்த 2024 சிறந்த தலைவராக நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்களா எப்படி? ஆமாம், கண்டிப்பாக அவர் தான். யாரை அரசியலில் மக்களுக்காக செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இந்த மாதிரி ஒரு முயற்சி யாரும் எடுக்கிறது கிடையாது. பட் என்னன்னா அவங்களுடைய அரசியலுடைய சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்களும் அதனுடைய பாதுகாக்க தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரைடு விடுவாங்க, இன்கம் டேக்ஸ். அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த சொத்துலாம் பாதுகாத்துக்கிறது மட்டும்தான் அரசியல்ன்ற மாதிரி ரொம்ப இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அது ஆனால் பப்ளிக்கில் தெரியாது. ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று வாய்ப்பு கொடுத்து பார்த்தா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த ஒரு வருஷத்தில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, மற்ற தலைவர் போகாத இடத்துல கூட இவர் போனார்ப்பா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் ஒரு தலைவர் யாருன்னு கேட்குறேன். நல்ல கேள்வி தான். இப்போ தற்சமயத்துக்கு பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் இந்த வீடுலாம் இடிக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் நகராட்சியிலேருந்து ஒட்டியிருந்தாங்க. அந்த நகராட்சி ஒட்டியிருக்கிற அப்போ என்னென்னா எல்லோரும் போயிட்டு சொல்லியிருந்தாங்க, அந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ஸோ அங்கே இருக்கிற நகராட்சியோ தலைவரோ கவுன்சிலர்கிட்டோ எல்லாருக்கும் கோரிக்கை வச்சாங்க, யாரும் வரல. ஸோ அதனுடைய கவுன்சிலர் சும்மா, ஆனால் அவங்க தான் அன்றைக்கி விற்றுருக்காங்க அந்த ஏரியாவில் பொறுத்தளவுக்கு அந்த இடங்களை விற்றுருக்காங்க. விற்றுட்டு ஆனால் அவங்களே இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி சும்மா கூட நிற்கிறாங்க. ஆனால் நகராட்சியிலேருந்து அன்றைக்கி பார்த்தோன்னா ஃபுல்லாக மக்கள் போராட்டம் பண்ண உடனே அதுக்கப்புறம் நகராட்சியில் இருந்தோ ஒரு கவுன்சிலர் இருந்தோ ஒரு அட்டாச்சர் இருந்தோ அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஒருத்தர் சூசைடாக பண்ணிக்கிட்டார், அதனுடைய மன உளைச்சலால் அங்கே வீடு எடுக்க போகிறாங்கன்றது. ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே குரல் கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்தார். வந்துட்டு களத்தில் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுடைய பொறுப்பாளர்கள், அது கட்சி சார்பாக ஏதோ எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. பட் பார்த்தது அவராக தான் பார்த்தார். நீங்கள் அந்த கட்சி சார்ந்தவரா? இல்லை, நான் பொதுமக்கள் தான், பப்ளிக்காக தான். நம்ம கட்சி சார்ந்த அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா சொல்கிறேன், ஏன்னா அந்த விஷயத்துக்கு திருவேற்காடு இஷ்யூ. ஆமாம், திருவேற்காடு. ஏன்னா இப்போ இங்கே திருவேற்காடு மட்டும் கிடையாது. ஸோ சென்னையில் நிறைய இடங்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, வேளச்சேரி, அந்த மாதிரி ஏரி ஆக்கிரமிப்பிச்சு கட்டி வச்சுருக்காங்க. அப்படின்றதால என்னென்னா கோர்ட்டோடைய ஆர்டர் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முதலாக குரல் கொடுத்தவர் அதுக்கு வந்துட்டு இருந்தார். ஆமாம், சீமான் அவர்கள். அவங்க தலைவர் அங்கேருந்து அந்த இஷ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவங்க தலைவர்கிட்ட. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க, சார்ந்தவங்களாக இருப்பாங்க. பட் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டாக ஒரு பார்த்திங்கன்னா அவர் வந்தார் அன்றைக்கி சீமான் வந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்தார். அவர் சிறந்த தலைவராக பார்க்குறீங்களா இந்த 2024? தலைவர்ன்றது இல்லை, அவங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை முன்னே நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வருஷத்தில் ஒரு தலைவர் யாருன்ற மாதிரி இது பண்ணீங்களா, யார் மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னும் போது
அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னார் அன்னைக்கு வந்து. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு யார் யார் வந்து ஓரளவுக்கு ஆறுதல் சொன்னால் ஓரளவுக்கு என்னென்னா ஸோ அதுக்கான அடுத்த ஸ்டேஜ் வந்து கட்டத்துக்கு தள்ளி போகிறதுக்கான ஒரு இது இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் மக்களே போராட வேண்டியது, மக்களே அப்புறம் எதுக்கு தலைவர்னு ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு இதுன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அவர் ஒரு குரல் கொடுத்தாரு அன்றைக்கி வந்து. அது ஒரு நல்ல விஷயம். நன்றி. நன்றி. ஓகே. மக்களோட அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை போராட்டங்கள், இது எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக போய் இந்த தலைவர் நின்னாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு? அண்ணாமலை. அண்ணாமலை. எதனால் அவரை சொல்கிறீங்க? என்னென்ன போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டு இருக்கார்? இல்லை, அவர் விவசாயிகள் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஆக்டிவேட்டாக இருக்கார். அதான் நான் ஏதாச்சும் 1-2 சொன்னீங்கன்னா. 1-2ன்னா எல்லா பிரச்சனைக்கும் வராரு. 1-2ன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா பிரச்சனைக்குமே மெயினாக வந்து பார்த்து இது பண்ணுறாருங்க. எல்லாத்துக்கும் போகிறதா பார்க்குறேன். பாரு. நன்றி. இந்த வருஷம் முடியுதுல்ல, எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த வருஷம் இவர் சிறந்த நடிகர், சிறந்த பாடகர், அந்த மாதிரி சிறந்த அரசியல் தலைவர் இந்த வருஷத்தில் யார் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய மக்கள் கூட ஃபீல்டில் இறங்கி செஞ்சதில் திருமாவளவன்னு சொல்லலாம். சீமான், இவங்க எல்லாமே என்னென்ன விஷயங்களில் திருமாவளவன் அவர்கள் போய் நின்னாங்க, என்னென்ன விஷயங்களில் சீமான் அவர்கள் போய் நின்னாங்க? சீமான் எல்லாத்துக்குமே நிற்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். எப்படி சொல்கிறது, நெய்வேலி இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், அவங்க நேரடியாக போயிட்டு மக்களை சந்திச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. சீமான் எல்லாத்துக்குமே சின்ன கூட்டமாக இருந்தாலுமே வந்து செய்கிறாரு, பண்ணுறாரு. பட் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. பட் வராரு, பார்க்குறாரு. திருமாவளவனும் அந்த மாதிரி தான். இப்போ கடைசியாக நடந்த அந்த டிஸ்ட்ரிக்டோட பாலியல் சீண்டல் இருந்துச்சு இல்லையா, அதுக்குமே கண்டனம் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், நேரடியாக போய் பேசுகிறதா இருக்கட்டும் செய்கிறாரு. பட் இப்போதைக்கு அவர் கூட்டணி கட்சியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலுவாக அதை ப்ரெஷர் கொடுத்து ரிசல்ட் வர மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. தேங்க்யூ. நன்றி. இந்த ஒரு வருடத்தில் எந்த அரசியல் தலைவர் மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் நின்று இருக்காங்கப்பா? குறிப்பாக நான் இந்த நிறைய பார்க்கறதுனால இந்த ஒரு சில விஷயங்களாச்சும் நான் இவரை பார்த்துருக்கேன், மற்றவங்களை காட்டிலும் இவர் போய் நின்று இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அரசியல் தலைவர் இந்த 2024 தளபதி. என்னென்ன விஷயங்களில் போய் நின்று இருக்காரு? இல்லை, எல்லாருக்குமே குரல் கொடுக்குறாரு. இல்லை, நான் வந்து தலை ஃபேன் தான். இருந்தாலும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் போயிட்டு முன்னாடி நிற்கிறாரு, விசாரிக்கிறாரு. தானே எந்தெந்த பிரச்சனைக்கு போய் நின்று இருக்காரு? உதாரணத்துக்கு எதனா சொல்லப்போம்னா அந்த அனிதா டெத்துலேருந்து இருக்காரு. அப்புறம் நீட்டுக்கு 2024 கேட்க மட்டும் கேட்குறீங்களா? இந்த வருஷம்னா வந்து இப்போ நம்ம இல்லை எல்லாத்துக்கும் போய் நிற்கிறாருங்க அவர். எல்லா பிரச்சனைக்குமே ஏன்னா ஒரு ரிமெம்பர் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ரிமெம்பர்னா இப்போ நம்ம பரந்தூரில் விவசாயிகள் ஒரு 2 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. மேல்மான்ற செய்யாறில் ஒரு 2 வருஷமாக 1.5 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையில் இந்த டங்ஸ்டன் பிரச்சனை சுரங்கம் அமைக்க போகிறாங்கன்னு அதுக்கு மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையிலே விமான நிலையம் விரிவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் அதுக்கும் போராடினாங்க. அதுக்கெல்லாம் அவர் எதுவும் இன்னும் குரல் கொடுக்கலையே. இந்த வருஷம் அதுக்கெல்லாம் அவர் இன்னும் குரல் எதுவும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் அப்டேட் ஆச்சு. நம்ம இந்த வெள்ளம்லாம் வந்துச்சுல்ல, அதுக்கு வந்து நிவாரணம் வந்து அவர் டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ணல, யாரையும் ஆஃபீஸுக்கு வர வச்சு ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியல? மக்களோட போய் நின்று பார்க்கணும்ல. நம்ம போயிட்டு ஃபீல்டில் இறங்கி பார்த்தா தான் மக்கள்லாம் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியும். அதை விட்டுட்டு அந்த ஆஃபீஸோட வர வச்சு மக்கள் அங்கே வர வச்சு பண்ணுறதுலாம் வந்து ஒரு சிலரை ஏற்றுக்க முடியாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது கரெக்டாக இருக்காது. விஜய் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற என்னென்ன விஷயங்கள்? அரசியல் தலைவராக வந்து ஃபஸ்ட்டு ஒரே விஷயம் தான் ஓப்பனாக சொல்லணும்னா, ஃபீல்டுக்கு வரணும். அவர் இறங்கி நம்ம எல்லாம் இன்னும் வரல. ஆமாம், வரல. அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் போகிறாரு, மீட் பண்ணுறாருலாம், நான் ஏற்றுக்கிறேன். அரசியல் வரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து இறங்கி நிற்கணும். மக்களோட நின்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். நன்றி. தேங்க்யூ. பிரச்சனையிலையும் மக்களாக இந்த தலைவர் போய் நின்னாருப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த அரசியல் தலைவர் யாருன்னு நம்ம தமிழகத்தில் இந்த ஒரு வருடத்தில்? சீமான். எதனால் நான் அவரை சொல்கிறீங்க? இல்லை, இந்த எல்லாத்துக்குமே போய் நிற்பார். எதுனாலும் அந்த டிவியில் அவரை காட்டுறாங்களோ காட்டலையோ, சில டிவி காட்டுவாங்க, சில டிவி காட்ட மாட்டாங்க. சில சேனல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பெரிய பொலிட்டிக்கில் இருக்கவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிஜேபி தலைவர் இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களாம் போனாங்கன்னா ஒரே ஃப்ளாஷ் நியூஸு, பிரேக்கிங் நியூஸாக போவோம். இவர் அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்து நார்மலாக இவர் போனாலுமே நிறைய பேர் காட்ட மாட்டாங்க. ஆனால் இவர் எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் போகிறாரு. அது வந்து தெரிய மாட்டுது யாருக்கும். அவர் போய் நீங்கள் பார்த்த விடயங்கள் என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்காரு? நீங்கள் பார்த்த விடயங்கள்? எல்லா போராட்டமே அவர் கலந்துருக்காரு. இது வரைக்கும் போராட்டத்துக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம இல்லை, எல்லாத்துலேயுமே அவர் கலந்துருக்காரு. போராட்டத்துலேருந்து ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்காரு. அவர் இல்லாத அவரை காட்ட மாட்டுறாங்க, அதனால் உங்களுக்கு தெரியல. இப்போ டிவியில் நீங்கள் காட்ட மாட்டீங்க. அது ஒரு காட்டினாலும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் காட்டிட்டு அதை கட் பண்ணிடுறீங்க. மற்றபடி வேறு யாருன்னா பேசினாலோ இல்லை போராட்டம் பண்ணாலோ அதை வந்து லைவில் போடுறீங்க. அதனால் மக்களுக்கு தெரியறதில்ல.
அவர் நிறைய விஷயங்கள் போனாலும் அது ஊடகங்கள் காட்டு ஆமாம், ஊடகங்கள் வந்து மறைக்கப்படுறதுனால அவர் தெரியப்படுறதில்லை, அவ்வளோதான். சில பேர் ஏன்னா போனாலும் ஒரு சின்ன நியூஸ்னாலும் அதை வந்து பெருசாக ஃப்ளாஷ் நியூஸாக பிரேக்கிங் நியூஸாக போடுறீங்க, உடனே நேரலையில் போடுறீங்க. ஆனால் அவர் ஒரு மீட்டிங் ஆர்ப்பாட்டம் வச்சாலும் சரி நேரலையில் போடுறது கிடையாது. அவர் அது நேரலையில் போடலாம் கூட, அவர் என்ன பேசினார், எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடந்தது ஒரு 10 நிமிஷம் கூட அந்த நியூஸ் சேனலில் காட்ட மாட்டாங்க. அப்போ வந்து மக்களுக்கு அது மறைக்கப்படுற மாதிரி தானே இருக்குது. அது தெரியப்படுத்த அது காட்ட மாட்டேங்க, நீங்களே தான் காட்டணும் அவங்களுக்கு, மக்களுக்கு அது காட்ட மாட்டுறாங்க, அது மறைக்கப்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் அப்படி இருந்தும் எல்லாருமே அந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து அந்த ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்து அது என்ன நடக்குது ஏதுன்றதை அதில் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் காட்டலனாலும் நீங்கள் இப்போ யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நன்றி நன்றி. இப்போ விஜயகாந்தை ரொம்ப நான் நம்பினேன், பட் அவரை மக்கள் ஏமாற்றிட்டாங்க. அதே மாதிரி விஜயை கண்டிப்பாக ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு. ஏமாத்திடக்கூடாதுன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு போராட்டங்கள் தெரியலன்றீங்க. இந்த 1 வருடத்தில் மக்கள் நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நிற்கலையே. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லையே. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைக்கும் மக்களாக போய் நின்னார்ல. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அடிப்படை பிரச்சனைகளுக்கு வந்து விஜயகாந்த் எல்லா பேர் போய் நின்னார். விஜய் வந்து என்னென்னா மக்களிடையே வந்து இன்னும் ஈடுபாடாக இல்லை. இப்போ நடிகர் ரசிகர்கள்லாம் போனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும், ஒரு கிரியேட் பண்ண நம்மளால் எந்த பிரச்சனையாக கூட இருக்காரு. பட் அது மாதிரி இருக்கக்கூடாது தான். இப்போ நமக்கு ரீசெண்டாக அந்த உதவி கூட பார்த்திங்கன்னா வீட்டில் வர வச்சு தான் எல்லாருக்குமே இது பண்ணியிருந்தார். ஸோ அது மக்களாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது இனி வர காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பண்ணால் கண்டிப்பாக இந்த வருஷம் 2024 இல்லைனாலும் 25லயாச்சும் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்கிறேன். நன்றி. நன்றி.